இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதாயத்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். திரு இதாயத்துல்லா, முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ளாகவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக காவல்துறை சொல்லுது. 8 பேர் கைது செய்யப்படல, அவர்கள் சரணடைந்ததாக அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அவர்களுமே உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கார். இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களே கூறியது போன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரை நேரிலே போயிருக்காங்க. எல்லாம் கண்டனம் நேரில் பார்த்துருக்காங்க. ரைட்டு. இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம், ஒரு அரசியல் கட்சியுடைய தேசிய கட்சியினுடைய தமிழகத்துடைய தலைவர். அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாணவர்களுக்காக பாடுபட்டவர், ஒடுக்குமுறைக்காக வேண்டி பல நேரங்களில் போராடியவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். இவையெல்லாம் ஒரு புறம் அவருக்கு இருக்குது. பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்கள் மக்களுக்காக செய்தவர். இருந்தாலும் கூட இந்த கொலை அரசியலுக்காகவோ அல்லது சாதிக்காகவோ இல்லை என்பதை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்னு ஒரு முதல்வராக அவர் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்காரு. அவர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை துரிதமாக வேலை செய்து இந்த 8 பேரையும் கைது செய்திருக்கிறது. அதாவது கொடியாரை வேந்தொருத்தல், கலை கட்டனோடு பைங்கூழ் கலை கட்டணோடு நேர்ந்து ஒரு சொல்லுவார். அந்த மாதிரி எந்த வகையில் கொலைகள் யார் செய்தாலும் அவர்களை அரசாங்கம் தடுக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. இது ஏதோ திமுக ஆட்சி காலத்தில் நிறையா நடந்த மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துவது தவறல்ல, அது அவங்க வேலை. ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்யும், இந்த மாதிரி ஆளுங்கட்சி மீது என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லும். ஆனால் ஒரு விரலை நீட்டும் போது 3 விரல் தங்களை நோக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிவதில்லை. இதாவது கூலிப்படை கொலை அல்லது நீங்கள் சொன்ன அந்த எம்எல்ஏ கொலையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்முடைய மற்ற கொலைகள்லாம் கூட தனிப்பட்ட விரோதம் அல்லது வேறு விரோதம். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் நடந்த கொலைகள் இருக்க காவல்துறையை நேரடியாக கொலை செய்தது நம்ம பார்த்தோம், நம்பர் 1. அதே மாதிரி காவல்துறை லாக்கப்புக்குள்ள தந்தையும் மகனும் சாத்தாங்குளத்தில் மரணம் அடைந்ததை பார்த்தோம். அதே மாதிரி பேருந்து எரிப்பில் அதிமுகவினர்களே எரித்ததை நாம் பார்த்தோம். மாணவிகளை, விவசாயிகள், இதெல்லாம் செய்வது ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. என்னென்னா, இது அரசியல் கொலை இல்லைன்னு நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது. 8 பேரை பிடிச்சிருக்காங்க, பழிக்கு பழி என்று சொல்லியிருக்காங்க. அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது, 3 கொலை முயற்சி வழக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு அரசியல் தலைவர் மேலே வழக்குகள் இல்லை, அது கமிஷனர் விளக்கம் கொடுத்திருக்காரு. 7 வழக்குகள் இருந்து 7 வழக்குகளுமே ஒன்றாக விடுவிக்கப்பட்டு எந்த வழக்கிலும் அவர் இல்லைங்கிறாருங்க. நான் சொன்னது யாரும் சொல்ல 3 சொல்கிறேன். இருந்தாலும் இது ஒரு அரசியல் தலைவர் மேலே இருக்கு, நான் அதை குறையா சொல்லலை. இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியில் நடந்தது உங்களுக்கு தெரியும். ராமஜெயம் அவர்கள், அவர் அமைச்சர் நேரு அவருடைய சகோதரர். இன்றைக்கு வரையும் அவங்க இருக்கிற காலத்திலே அதை செய்யலை. அது கடைசியாக யார் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஆளுங்கட்சியில் சம்பந்தப்பட்டவர்களே இருந்தார்கள் என்று பெரிதும் பேசப்பட்டது. அவர்கள் தான் விசாரிக்கப்பட்டார். அப்படி அதுக்கான ஆதாரப்பூர்வமான எதுவும் இல்லை. அது ரொம்ப கவனமாக, ஏன்னா அது சிபிசிஐடி விசாரித்து அவர் 500க்கும் மேற்பட்டவருடைய தொலைபேசி எல்லாம் எங்கெங்கெல்லாம் டவர்லாம் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த காலகட்டத்தில் போயிருக்கு. என்ன முகாந்திரம்னு என்ன தெரியல. நீங்க சொல்றது சரியா இருந்தா, அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான அமைச்சருடைய சகோதரனும் கொலை செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ நடைபயிற்சியில் இருக்கும்போது கொலை செய்யப்பட்டிருக்கார். இப்படி பல்வேறு நடந்திருக்கு. நீங்க இதுல அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு இல்லை, 2 ஆட்சி காலத்திலயுமே கூலிப்படை கொலைகள் நடந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூலிப்படை கொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கூலிப்படைகளை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டது. இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க. முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததை குற்றம் சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகவிடம் இருக்கு. நீங்கள் ஒரு முக்கியமான தோழமை கட்சியாக இருக்கின்ற ஒரு சூழலில் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய, காவல்துறையை நடத்த வேண்டிய முதலமைச்சர் அந்த பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.
நான் இப்போ 2 வகையான கொலையை சொன்னேன். அதிமுக கட்சிக்காரர்கள் நடத்திய அந்த பஸ் எரிப்பு, அதிமுக ஆட்சியிலே காவல்துறையினரே வந்து கொலை செய்தது, அதிமுக ஆட்சியிலே காவல் லாக்கப்பில் நடந்தது, இப்படி உள்ள கொலை, இதுக்கெல்லாம் வந்து நாம் எல்லா அன்னைக்கும் எதிர்க்கட்சிகள் எதுக்குத்தான் செஞ்சிச்சு, நான் இல்லைங்கல. ஆனால் இன்றைக்கு ஒரு முதல்வர் அவர் கடமை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு காவல்துறை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட 8 கோடி 9 கோடி மக்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு காவல்துறை போட முடியாது, அல்லது ஒரு தெருவுக்கு ஒரு காவல்துறை போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு இருக்குமோ அதான். அதே நேரத்தில் அவர் கையில் துப்பாக்கி இருந்திருக்கு, அவர் எதிர்பாராத நேரத்தில் நடந்திருக்கு. ஆம்ஸ்டாங் வந்து அவருக்கு வந்து ஒரு வலிமை இருக்குது, அவருக்கு பின்னணிலாம் இருக்காங்க. ஆனால் அவர் எதிர்பாராத நேரத்தில் நேரம் பார்த்து இந்த நீங்கள் சொல்கிற கூலிப்படை, சரி, இந்த கூலிப்படையை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு இருக்குது, நான் இல்லைங்கள. அந்த கூலிப்படை யார் யார் என்னங்கிறது காவல்துறைக்கு தெரியும், நான் இல்லைங்கள. அதே நேரத்தில் வந்து முழுமையாக இந்த குற்றத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு அமைச்சர் மீதோ அல்லது முதல்வர் மீதோ நீங்கள் ஒரு ஆட்சி மீதோ போட முடியாது. காரணம், காவல்துறை என்பது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, எல்லா காலத்திலும் இருக்குது. காவல்துறையே தவறு செய்த காலத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காமிச்சேன். நீங்க தூத்துக்குடியாக இருக்கட்டும், சாத்தான்குளமாக இருக்கட்டும், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது வழக்கு சாத்தான்குளம் வழக்கு விசாரணையில் இருக்கு. அங்கேயே நான் தூத்துக்குடி அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சிட்டாங்க. நம்ம 2021க்கு பிறகு 2024க்கு வந்துருவோம். கடந்த சில மாதங்களில் மட்டுமே நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், தூத்துக்குடிக்கு சம்பவத்துக்கு உடனே ஆட்சியர் நீக்கப்படலை, உடனடியாக இவர் காவல்துறை அதிகாரி அப்புறப்படுத்தப்படலை. அதே மாதிரி சாத்தான்குளம் விஷயத்திலையும் அதான் நடந்துச்சு. ரொம்ப நேரமா குறிக்கிறாங்க. நான் முடிச்சுக்கிறேன். இல்ல, இதையும் சேர்த்து சொல்லுங்க. சரி, இதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இவ்வளோ தூரம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த கள்ளக்குறிச்சிக்கு உடனடியாக ஆட்சியர் மாற்றப்படுகிறார், காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், உடனடியாக நடந்திருக்கு. இதுதான் நீங்க முக்கியம். போன வருஷம் மரக்காணத்தில் நடந்தப்போ இதே போலதான் ஆட்சியர் நடவடிக்கை, எஸ்பி மாற்றம், கொண்டோடு மாற்றம், அதே அறிக்கை தான் அப்படியே வந்திருக்கு. ஊர் பேர் தான் மாறி இருக்கு. சொல்ல வரேன், நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மக்கள் கள்ளச்சாராயங்கிறது ஏதோ ஒரு ஊரில் மட்டும் குடிக்கிறது இல்லை, அல்லது சாராயம் வந்து ஏழைகள் எல்லா ஊர்லையும் இருக்கிறது இல்லை. அதனால தான் நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம், நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு வரோம். அதாவது இந்த சாராயத்துக்கு மாற்றாக ஏழைகளுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்கணும். நான் வந்து கல்லுக்கு எதிரானவன் தான், மதுவுக்கு எதிரானவன் தான். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கல்லுண்பார் நஞ்சுண்பார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் இது ஒரு நஞ்சு. அப்போ அதோட என்ன அற்புதமாக சொல்கிறாரு, சான்றோரால் எண்ணப்படாதவன் தான் இதை சாப்பிடணும்னு அளவுக்கு சொல்லியிருக்காரு. கல்லுண்ணாவின் ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு திருவள்ளுவர். இருக்க கல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்தது, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்ப படுமோசமாக இருக்கு. ரொம்ப போதைப் பொருள் கஞ்சா வந்து குக்கிராமங்கள்ல கூட இன்னைக்கு இருக்கு. குக்கிராமத்து இளைஞர்கள் கூட கஞ்சா, போதை உள்ளிட்ட பொருட்களால் பாதிக்கப்பட்டு எதிர்கால தலைமுறை சந்ததி இன்றைக்கு ஒரு கேள்விக்குள்ளாய் இருக்கு. இதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு காவல்துறை தவறிவிட்டதுங்கிறாங்க. காவல்துறை இதை கட்டுப்படுத்தணும். காவல்துறை கட்டுப்படுத்தணும்னா காவல்துறை அதிகாரிகளை மாற்றணும், அல்லது புதியவர்களை கொண்டு வரணுங்கிறத நான் மாற்று கருத்து இல்லை. காவல்துறை மீது நம்ம பழியை எளிதா போடலாம். ஏன்னா காவல்துறை தான் அங்கே எளிதான பழி இல்லை, அது நடக்கிறதா சொல்றாங்க. அவங்க கடமை தவறிவிட்டதா சொல்றாங்க. இல்ல, கடமை தவறுதான் சொல்றாங்க. அதான் நம்ம கடமை தவறியதாக நம்ம சொல்லலாம், நான் இல்லைங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதான் முதல்வர் செய்யணும். நான் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், காலகாலமாக என்ன சொல்லுவோம்னா, என்னுடைய தாத்தா காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு தாத்தா சொல்லுவார். ஆனால் புள்ள என்ன செய்யும், என் புள்ள சரியில்லை, எங்கள் அப்பா காலத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புள்ள இதெல்லாம் காலங்காலமாக உள்ளதான். எந்த காலத்தில் காலத்தின் மீது குறை சொல்ல, காலம் என்பது மாறிக்கொண்டே தான் வரும். ஆட்கள் அதிகமாக வருவாங்க, மக்கள் தொகை கூடும், கிரையும் கூடும். ஆனால் இதை காரணமாக காமிச்சிட்டு ஒரு ஆட்சி தான் காரணம் சொல்லக்கூடாது. அந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறது அவசியம், எடுக்கணும். நீங்க சொல்றது இப்படியும் பார்க்கலாம். திரு இதாயத்துல்லா, நீங்க சொல்றது இப்படியும் பார்க்கலாம். மக்கள் தொகை பெருகும், தொழில்நுட்பம் பெருகும், குற்றங்கள் பெருகும். அதற்கேற்ப காவல்துறையும் இன்னும் ஒருபடி முன்னே போய் அதை தடுக்கணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் உங்களை நம்பி ஒரு அரசுக்கு அமைக்க கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை கட்டுப்படுத்தி முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு.
இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன். முந்தின ஆட்சியிலையும் காவல்துறை நவீனப்படுத்தப்பட்டது, இந்த ஆட்சியிலும் நவீனப்படுத்தப்படும். நாளைக்கு ஒரு ஆட்சி வரும், நாங்கள் நவீனப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. எல்லா காலகட்டங்களிலும் காவல்துறை நவீனப்படுத்தப்படும். ஆனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி சார் அரசுன்னு ஒன்று இருக்கு சார், நிர்வாகம் ஒன்று இருக்கு சார். சரி 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 அதை கேட்டு பேசலாம். ரொம்ப நேரமா குறிக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா பழிய அரசு மேல போடுறதை விட இதுக்கு முந்தைய அரசுகளும் செஞ்சிருக்குங்கிறத சொல்றேன். ஒரே கருத்து. அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் 12 மணி நேரம் வேலைன்னு திமுக ஆட்சியை சொல்லும்போது, அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் வரும்போது நாங்கள் இந்த ஆட்சியை எழுத்தோம். கூட்டணி கட்சி தான். நானே கடந்த 2 வருஷமாக இந்த 7.5% முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி கொடுத்துச்சு. இந்த 2% அதே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கோ அரசு பள்ளிக்கோ பாண்டிச்சேரியில் 10% கொடுத்துட்டாங்க, கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குரூப் 1 தேர்வு எழுதக்கூடியவர்களை 39 வயசு இருக்குது, பிற மாநிலங்களில் 45 49 வயசு இருக்குது. அவங்க சொல்றது பதில் சொல்றேன். சமூக நீதி பேசக்கூடிய நம்ம அரசு அதை 45ஆகவோ 49ஆகவோ ஆக்கணும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனால நாங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுக்காண்டி எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் இல்ல. திரு இதயத்துல்லா, அதிமுக இல்ல அவர் சொல்ல வர்றது அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே சொல்றேன். அவரோட கருத்து கேட்கிறேன். அதிமுக திமுக எந்த ஆட்சியினாலும் பட்டியலின தலைவர்களுக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா சொல்ல வர்றாரு. தம்பி ஜக்கைன்னு சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்க மாட்டேன். பசுபதி பாண்டியன் மட்டுமல்ல, பரமக்குடியில் வன்முறை நடந்துச்சு, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நீதிபதி கமிஷன்லாம் கூட போட்டாங்க, அதுவும் பட்டியலின மக்கள் தான். கோகுல்ராஜ் இது மாதிரி பல்வேறு ஆணவ கொலை இதெல்லாம் எந்த ஆட்சி காலம்லாம் சொல்ல வேண்டிய இல்லை, முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்தது தான், நான் இல்லைங்கள. அப்போ எல்லா ஆட்சி காலத்திலும் தவறு நடக்குது. ஆனால் இந்த அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறதுல நான் மாற்று கருத்தே கிடையாது. நான் கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, இந்த வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்காக இருந்தாலும் அதை நான் சொல்லுவேன். அதே மாதிரி திரு ஆம்ஸ்ட்ராங் கேட்குற அந்த இதை கொடுக்கணும். ஏன்னா ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருடைய அந்த பிரேதத்தை மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர். ஆனால் நம்முடைய ராமசுப்ரமணியம் அவர் சொன்ன மாதிரி இந்த கூலிப்படை என்பது இன்று நேற்று அல்ல, நீண்ட காலமாக இருக்குது. அதை அடக்குவது, அதை ஒடுக்குவது மாநில அரசுடைய கடமை, மாநில அரசு செய்ய வேண்டும் என்பதை எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் முதல்வர் என்ன சொன்னார், கடுமையான தண்டனை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை அதிகாரிகள் தெளிவாக 2 புறத்தையும் சொல்லியிருக்காங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் எல்லா மக்களுக்கும் பாடுபட்டவர், போராடியவர். அதே நேரத்தில் அவருக்கு சில பின்னடைவுகளையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொலையில் இன்னும் நம்முடைய தமிழக அரசு ஆய்ந்து யார் குற்றவாளிகளோ அந்த குற்றவாளிகளை வேந்தொருத்து என்று வள்ளுவர் சொன்னது போன்று அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு வரையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் திரு ராமஜெயம் வழக்கு எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக கொலை பண்ணியிருக்காங்கிறத நான் திரும்பவும் சொல்லணும். நான் தமிழ்நாடு அதாவது கூடைப்பந்து சங்கத்துடைய துணைத் தலைவர், அவர் தலைவராக இருந்தார். திரு நெப்போலியன் தலைவராக இருக்கும்போது நான் துணைத் தலைவராக இருந்தேன், இடைக்கால தலைவராக இருந்தேன். எனக்கு அவர் நன்றாக தெரியும் எவ்வளவு உதவிகள் செஞ்சவர்னு. இன்னைக்கு அவருடைய மரணம் இன்னைக்கு வெளிக்கொணரப்பட முடியாத சூழ்நிலை இந்த ஆட்சி பண்ண முடியலைன்னா அப்போ எந்த விஞ்ஞானபூர்வமாக அந்த காலத்தில் நடந்திருக்கும். அப்போ படுகொலைகள் எல்லா ஆட்சியும் நடக்குது. ஆனால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இந்த ஆட்சியில் இருக்கு என்பதை நான் சொல்லி தாகணும். இன்னைக்கு கூட வந்த செய்தி பாருங்க, திரு இதயத்துல்லா நிறைவு கருத்து. அதாவது கூலிப்படைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த அரசு வேகமான முடிவு எடுக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திரு திருமாவளவன் போன்றவர்கள் அரசுடைய விமர்சித்தாலும் கூட உடனடியாக அதற்கும் 12 மணி நேரம் வேலை எதிர்த்தா உடனடியாக இந்த அரசு அதை சரி செய்கிறது. அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, கொலைகளாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கிறது. ஆகவே நகுதர் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சண்டி இடித்தல் பொருட்டுன்னு இந்த அரசுக்கு நாங்கள் கூட்டணி கட்சியாக எதிராக சொன்னா கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சார், அவர் இன்னைக்கும் பொம்மை முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். இதே ஒரு வருஷம் முன்னாடி கருக்கா வினோத்ன்றவர் கவர்னர் மாளிகை முன்பு நான்
வீட்டுக்காக பெட்ரோல் பாம்பு போட்டேன்னு சொல்லப்பட்ட போது நான் சொன்னேன் இல்ல, இதன் பின்னணியில் மிகப்பெரிய கிரைம் இருக்கிறது, அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் நான் அன்னைக்கு. ஆனா அது NIA வந்த பின்னாடி இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க விசாரிச்சு அந்த கற்காவினத்தை கேள்வி நேரத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.